என்ன மாமி, பவுனை தூக்கி இவ்வளவு நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? ஏய், நான் எங்கடி ஒளிச்சு வச்சிருந்தேன்? அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் 2 நாள் விட்டுட்டு வந்திருந்தேன். பவுன் இல்லைன்னே ரொம்ப போர் அடிக்குது மாமி. பாத்தீங்களா, அவ என்கிட்ட தான் வரணும்னு சொல்றா. உனக்கு பவுனு தானே வேணும், இந்தா நீயே வச்சுக்கோ. என் மாவு மேல உனக்கு அவ்வளோ பாசமா? ஆமா மாமி, இவளை கொஞ்ச நேரம் நான் தூக்கி வச்சிருந்தேன்னா எங்க அம்மா என்கிட்ட எந்த ஒரு வேலையும் சொல்லாது தெரியுமா? அத பண்ணு இத பண்ணு, ஏய் அங்க வாடி இங்க வாடின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் மாமி. அடி வாயாடி, உங்க அம்மா பக்கத்துல தாண்டி இருக்கு. ஏக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோமா? ட்ரெஸ்ஸா? எதுக்கு சின்ன பொண்ணு? ஏ லட்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து அழகி போட்டிக்கு பேர் கொடுத்துருக்கோம்ல, அப்ப நம்ம புது ட்ரெஸ் போட்டா தானே நல்லா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, போய் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். இன்னைக்கு துணி எடுக்க போறீங்களா? அம்மா, அப்ப நானும் வரேம்மா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்க? இவ இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசுற? ஐயோ சாரிக்கா. இல்ல வினி, இன்னைக்கு போகல, நான் சும்மா தான் கேட்டேன். எல்லாரும் வரணும்ல. என்னது, இன்னைக்கு போலையா? என்ன சின்ன பொண்ணு? இன்னைக்கே போலாம் சின்ன பொண்ணு. இன்னைக்கு தான் எங்க வீட்லயும் ஆள் இல்லை. கொஞ்ச நேரம் நம்மளும் கடத்தருவு பக்கம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஆமா ஆமா, இன்னைக்கே போலாம், இன்னைக்கே போலாம். ஏய், வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியாதாடி உன்னால? ஏன் ராணி அக்கா திட்டுறீங்க? சின்ன பிள்ளைங்க தானே, கூட்டிட்டு போயிட்டு வருவோம் வாங்க. உங்களுக்கு தெரியாதுக்கா இவளுகளை பத்தி. கடைக்கே கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லுவாளுங்க. சரி சும்மாவாவது கூட்டிட்டு போமான்னு கேட்பாங்க. சும்மா கூட்டிட்டு போனோம்னா ஏமா எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சண்டை போடுவாள். இவ வந்தா இன்னொருத்தி வரணும்னு ஒத்த காலில் நிற்பா. இவளாவது பரவாயில்ல, ஆனா அவ வாங்கி கொடுத்தாதான் வருவேன்னு அங்கேயே இருந்து அழுது அடம்பிடிப்பா. போம்பாடு பெரும்பாடா இருக்கும் போலயே. இங்க பார்வனி, சின்ன பொண்ணு மகளை தூக்கிட்டு வீட்டுக்கு போ. நீ, ஜெனி, இந்த பாப்பா 3 பேரும் வீட்டை பூட்டிட்டுருங்க. நாங்க கடத்தருவு வரைக்கும் போயிட்டு வரோம். சரிம்மா, நீ வரும்போது எங்களுக்கு தின்பண்டம் காணும், போலியும் வாங்கிட்டு வா, சரியா? சரி, நீ வீட்டுக்கு போ. பாத்தீங்களாக்கா, நீங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால நான் ஒரு தடவை சொன்னதும் கேட்டுக்கிட்டா, இல்லைன்னா கேட்டுக்கவே மாட்டான் பார்த்துக்குங்க. சரிக்கா, போமா, வெயில் வந்துரு போகுது. என்ன அழகா இங்கே ட்ரெஸ் எல்லாம் தொங்குது பாத்தியா லட்சுமி? ஆமராணி, நல்ல வேலை உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரல. கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவ்வளோதான். என்ன சின்ன பொண்ணு, நீ எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போற? சேலை தாக்கா எடுக்கணும். ஆனால் என்ன, கொஞ்சம் ஃபேன்சியாக ஸ்டைலாக மாடர்னாக எடுக்கணும். அப்படி எடுத்தாவோ மாமியா சும்மா விட்டுருமா? சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, தின்றல் அடிக்க. ஏய் ஏய், அது அப்படி இல்லை சேட்டு. இந்த பக்கமா திரும்பி இந்த ஸ்டெப் போடுங்க. ஏய் என்னமா சொல்ற? எந்திரிமா மதம். யோ சேட்டு, அதை நீ ஏன் சொல்ற? ஏய், நான் தான் இந்த கடை ஓனரு. என்னம்மா நீ என்னையவே பேசுற? நீங்க தான் ஓனரா? இவ ஒருத்தி கையை தூங்கிக்கிட்டே பேசுறா. கையை இறக்கடி. என்னம்மா 2 பேரும் என் கடையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? சேட்ஜி, நீங்க கோச்சுக்காதீங்க சேட்ஜி. அவங்க 2 பேரும் அப்படித்தான் கொஞ்சம். ஆமா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஏ குதிரைமுடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க சேட்ஜி. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு நம்மளை இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்திட்டலக்கா. ஏன்க்கா அடிக்கிறீங்க? ஏன் முட்டாள் உஷா, அவ மட்டும் பாட்டு பாடலன்னா நம்ம ஆடி இருக்கவே மாட்டோம்ல. ஆமா சின்ன பொண்ணு, காரணமே இல்லாம நீ ஏன் பாட்டு பாடின? நான் பாட்டு பாடினா நீங்க 2 பேரும் உடனே சேர்ந்து ஆடிடுவீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சின்ன பொண்ணு, இப்பயாச்சும் சொல்லு, ஏன் பாட்டு பாடின? நான் ஃபேன்சி சேலை எடுக்க போறேன், மாடர்னா ஸ்டைலான்னு சொன்னோடனே ஓ மாமி அதுக்கெல்லாம் விடுமான்னு கேட்டீங்கல்லக்கா, அதுக்கு தான் சொன்னேன். நானும் என் புருஷனும் சேர்ந்து சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னலில் ஜாக்கெட் போடவா அப்படின்னு தான் பாட போறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். நாங்க என்ன அப்படி சேர்ந்து குத்தாட்டமா போட போறோம், வெறும் போட்டிக்காக மட்டும்தானே அப்படின்னு சொல்றதுக்கு தான் பாட்டு பாடினேன். அதை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடிட்டீங்க. அதையும் அந்த கடைக்காரன் பார்த்துட்டு திட்டிட்டு போயிட்டான்.
ஆத்தி இது பயங்கரமாவுல இருக்கு. போ சின்ன பொண்ணு, உனக்கு எப்பயும் தமாசு தான். வாங்கக்கா உள்ள போவோம். ராணி அக்கா லட்சுமி அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு.